எலக்ட்ரிக்கல் போட்டு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. யானை லத்தி தான் கிடச்சி தான் ரிட்டர்ன் ராத்திரி இதே ரோட்டில் 9 மணிக்கு ஒரு வீடு இருக்குது இந்த அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டில். இது என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது முதலகிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா எங்கிட்ட மாட்டிக்கிங்க அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்மளுக்கு வாட்ச்மேரா எங்க வாட்ச்மேரா 3 கிலோமீட்டர் தானம்மா. பொதுவாக இவங்க 5-10 கிலோமீட்டர் அசால்ட்டாக நடந்துருவாங்க. ஆனால் அந்த 3 கிலோமீட்டர் இவங்க வந்து பஸ்ஸில் போகிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா யானை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. நம்ம இப்போ அந்த வழியாக தான் போவோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க பாரு. ஒரு வீடு இருக்கு. இப்போ வருவானா யானை வருங்களா? ஓ இப்போ வருவானா இது வழி ரோட்டாண்டா. மணி 4:30. நம்ம இப்போ அதிரப்பள்ளி வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற செக் போஸ்ட்டில் இருக்கோம். 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணால் முதல் வண்டியை நம்ம போகலான்னு 4:30 மணிக்கே வந்துட்டோம். செக் போஸ்ட் இன்னும் போட்டிருக்கு. செக் போஸ்ட்டில் இன்னும் யாருமே எந்திரிக்கவே இல்லை. அது வரைக்கும் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோப்ரோலேருந்து நான் வரேன், ஆன் பண்ணுறேன். பாஸ் கொடுத்துருக்காங்களா? மக்களே பாஸ் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் போட்டு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் செக் போஸ்ட் மழுக்க போகிற டைமிங் செக் போஸ்ட் என்ன? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளிக்கு மழுக்கப்பாறை செக் போஸ்ட் வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். 6 மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு வண்டியாக போயிட்டுருக்கோம். இந்த வழியில் ட்ராவல் பண்ணி போகணுன்னு நிறைய பேர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணியும் போயிருப்பீங்க. 50 கிலோமீட்டர் திக் ஃபாரஸ்ட் ரூட்டாக இருக்கும். வால்பாறையிலேருந்து போனோம்னா மழுக்கப்பாறை செக் போஸ்ட், அதுதான் நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு முடிகிற செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா வளச்சல் செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. முதல் வண்டியாக செக் போஸ்ட் கடந்து போகிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் தண்ணி குடிக்க வரத வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். பறவைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே போலாம். அதிகாலை சூரிய ஒளி காட்டுல ஊடுருவது பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம இந்த செக் போஸ்ட்ல இருந்து 6 மணிக்கு போற மாதிரி ஆப்போசிட் செக் போஸ்ட்ல இருந்து வருவாங்க. 2 மணி நேரம் தான் டைமிங். அந்த 2 மணி நேரத்துல வந்து நம்ம செக் போஸ்ட் வந்து கடந்து போயிடணும். வண்டிகள் அதிகமாக பேர்ட்ஸோட சத்தம் எல்லாம் நீங்க கேட்க முடியாது. எல்லாம் காட்டுக்குள்ள போயிடும். இந்த 50 கிலோமீட்டர் ரூட்ல குறிப்பிட்ட 10 கிலோமீட்டர் மட்டும் யானைகள் அதிகமா இருக்கும். அந்த இடத்துக்கு பேரு ஆனக்கயம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வழியில டிராவல் பண்ணி போனவங்க ஒரு பிரிட்ஜ் பார்த்திருப்பீங்க. அதுக்கு பேரு ஆனக்கயம் பிரிட்ஜ். அதுக்கப்புறமா வர 10 கிலோமீட்டருமே யானைகள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி. வாய்ப்பு இருந்தா பகல்லே யானைகளை பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் வந்து எலிபென்ட் ஜோன்னு கூகுள் மேப்லயே போட்டிருப்பாங்க. அந்த எலிபென்ட் ஜோன்லயும் 2 பழங்குடி மக்கள் வாழ்ற கிராமங்கள் இருக்கு. தவளக்குப்பாறை, வாட்ச்மரா அப்படின்னு சொல்ற கிராமங்கள். அந்த கிராம மக்கள் ஒரு சிலரை நம்ம ரோடு மேலேயே சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு தொழில்னு பாத்தீங்கன்னா காட்டுல தேன் எடுக்கிறது, இங்க இருக்கிற ஆறுல வந்து மீன் பிடிச்சி விற்கிறது. அங்க இருக்கிற கிராமங்களுக்கு போறதுக்கு நம்ம சாலக்குடி டிஎஃப்ஓ ஆபீஸ்ல லெட்டர் வாங்கிட்டு இந்த ஆதிவாசி மக்களோட ஹெட்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட ஒரு லெட்டர் வாங்கினா மட்டும்தான் இந்த கிராமத்துக்குள்ள போக முடியும். நம்ம போறதுக்கு முயற்சி செஞ்சோம், ஆனா முடியல. டிஎஃப்ஓ ஆபீஸ்ல ஆட்கள் இல்ல. அதே மாதிரியே இந்த ஹெட்னு சொல்லக்கூடிய தலைவரும் வந்து ஊர்ல இல்ல. வாய்ப்பு கிடைச்சா அந்த கிராமங்களை எல்லாம் தெளிவா வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். நம்ம இந்த வழியில டிராவல் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் அங்கிருந்து 7 மணிக்கு கிளம்பி நைட் டைம்ல இந்த வழியாவே வந்தோம். அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். பாருங்க, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அந்த வழியில இது வரைக்கும் நான் டிராவல் பண்ணி போனதில்லை அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. பகல்ல எப்படி இருக்கும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. அதிகாலையில் நம்ம டிராவல் பண்ணி போறதுனால சூரிய ஒளி வந்து காட்டுக்குள்ள படுறது ரொம்ப அழகா இருக்கும். இப்பதான் நம்ம வீடியோ முதல்ல பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஒரிஜினல் ஆடியோலயே ப்ளே பண்ணி விடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இடையில பேர்ட் சவுண்ட் எல்லாம் நான் ஒரு சில இடத்துல நிறுத்தி நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோல வச்சிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
கிடைக்கிறோமோ ஆமாம் ரோட்டு மேலே கிடைக்கிறது தான் நமக்கு வந்து வாய்ப்பு. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கல்லுன்னு பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருங்க. இல்லை நல்லா இருக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த புள்ள சின்ன பிள்ளைங்க அதுவும் எல்லாத்தையும் நல்லா ஆசிரியர் வட்டத்துக்கு முதல்ல பார்த்ததுல என்னன்னா அவங்க ஒன்றும் இல்லை, கிருஷி இல்லை, காடு தான். இங்கே ஒரு வீடு இருக்குது இந்த அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டில். இது என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது குடியிருக்காங்களா இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு சம்மந்தமா இல்லை ஏதாவது ட்ரைபல்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. போகிறதுக்கு வழியும் எங்கேன்னு தெரியல. குடியிருப்பு இருக்குங்களா? ஓ சரி போங்க, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். இங்கே என்னமோ மலையாளத்தில் எழுதியிருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓ பிளாஸ்டிக்கா? ஆ பழசுதான். போல
எங்கே அடிச்சு? நான் வண்டி ஆஃப் பண்ணி இங்கே கொஞ்சம் பேர்ட்ஸ் சவுண்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாண்ணா. மாதிரி இருக்கு பாருங்க. இந்த 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 மரத்தில் மக்கா சவுண்டு மாதிரி இருக்கு. அது என்னது ஜி? இந்த இது வந்து போன பாதை இருக்கு பாருங்க ஜி. ஆமாங்க, தெரியுதா? யானை ஏறி வலிக்கிறோம். இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சம் ஒதுங்குற மாதிரி இடம் இருக்கும். ஆடிட்டு போங்க. மேலே ஏறி வருது. அந்த போகிறேன். நான் வீடியோ எங்கண்ணா காணா? 4 மணி சன்லைட் இறங்குறாங்க. அருமையான ஒரு காட்சி. ஆப்போசிட்டில் 2 வீலர் வந்தவங்ககிட்ட கேட்டால் ஒன்றும் இல்லைன்னாங்க. ஆனால் சொல்ல முடியாது, இடையில எப்போ வேணால் ஒரு, ஏன்னா மதியானம் 1 மணி 2 மணி 3 மணிக்கெலாம் கூட கிராஸ் ஆகி போயிருக்கு. பார்ப்போம் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமான்னு. ஆனால் உண்மை என்னென்னா யானை சாணி கூடியும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பாயிண்ட்னா காலையில் வந்தால் தானே இந்த மிஸ்டெல்லாம் உள்ளே இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா மதியான நேரத்தில் வந்தோம்னா ஒன்றும் பெருசாக இல்லை. காலையில் இந்த டைம் ஒரு 6-6:30 மணிக்கு கரெக்டாக வந்துடணும். நல்ல ஒரு சீனிக்கான ரோடு தான். வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த இடத்துல யானை பார்க்குறக்கு. ஒரு 10% தான் அன்லக்கின்னு சொல்லலாம். அந்த 10% தான் நம்ம இன்றைக்கி வந்துட்ட போல இருக்குது. இருந்தாலும் விடமாட்டேன். லேட் நைட்டில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லியாவது உள்ளே என்ட்ரி ஆகி உங்களுக்கு நான் யானை காட்டிடுறேன்.
இதுதான் பென் ஸ்ட்ரோக் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டனல். பென் ஸ்ட்ரோக் பிரிட்ஜ். சோலார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஓ இல்லை ஜிலேபியா பெரிய சைஸாக இருக்கு. இதெல்லாம் விற்கிறக்கா வீட்டுக்கா? விற்கிறீங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ഞങ്ങൾ ഇത് വാച്ച്മര എന്ന് പറയും. எங்கே? വാച്ച്മര. வாட்ச்மரா எங்கே இருக்காது? ഇവിടെ തൊട്ടടുത്ത് തന്നെ. எத்தனை மீட்டர் இருக்காங்க? ഇവിടെ ഒരു 3 കിലോമീറ്റർ. உள்ளே போகணுமா? ஃபாரஸ்ட்குள்ளேயா? ഇല്ല ஆ ഈ നമ്മൾ പോണ പഞ്ച് തൊട്ടടുത്ത് തന്നെ. இல்லை ரோடு மேலே இருக்கா? வாட்ச்மரா ஆதிவாசியா? ஆ ആ ஆ കടർ. காடர். காடர். ஓ பசங்களாம் ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் ആ எங்கே? അവർ ഇവിടെ പെരിങ്ങാലെന്ന് പറയും. எங்கே? പെരിങ്ങാക്കൊത്ത്. പെരിങ്ങാക്കൊത്ത് കൂയിലപ്പുറ കഴിഞ്ഞിട്ട്. சரிங்க சார். மீன் பாடுற பிடிச்சிருக்காங்க, விற்கிறாங்களாமா? ஆனால் செய்கிறது எப்படி செய்ய முடியும்? ஆ இங்கே முதல்ல இருக்குல்ல இதில்? ആ ഉണ്ട്. ஆ போர்டு போட்டிருக்கு. முதல்ல ஏதாவது கிடச்சிருக்கா? ഇല്ല கிடச்சில்ல இருக்கு. അതാ വെള്ളം ഇവിടെ ഡാമിലുണ്ട്. അത് டேம் இருக்கு. நீ எந்த இடத்துல மீன் பிடிச்சிங்க நீங்கள்? അത് പോണം. உள்ளே போகணுமா? ஆ நிறைய மாட்டோம். இது மொத்தம் எவ்வளோ விற்பீங்க? எவ்வளோ என்ன எத்தனை பைசாக்கு போகும்? അത് കിലോത്തിന് 200 രൂപ ചില കൊടുക്കണം. கிலோ 200 வச்சா? இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு நிற்கிறீங்களா? ആ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வீடு உங்கள் வீடு? 3 കിലോമീറ്റർ പോകും. ஓ நடந்து போக மாட்டீங்க, பஸ்லேயே போயிருவீங்க? നടന്നു പോകാൻ പറ്റില്ല. നടന്നു പോകേണ്ട വഴിയാണ്, പക്ഷേ ആനകളുണ്ട്. யானை இருக்கா? ஓ இப்போ போகிற வழியில் யானை இருக்குமா? எந்த இடத்துல സൈഡൊക്കെ പോകുമ്പോൾ കാണാം. இருக்குமா? இப்போ நீங்கள் இருக்கிற கிராமத்தில் எத்தனை வீடு இருக்கும்? അവിടെ 26. 26. எல்லாருமே காடர். காடர். ஆ ആ சரி பார்த்துட்டு வாங்க. நன்றி மக்களை. இங்கேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இப்போ நம்ம மீன் வச்சுருந்தாங்களா, அவங்கள பார்த்துருந்தோம் இல்லைங்க. 3 கிலோமீட்டர் தானம்மா. பொதுவாக இவங்க 5-10 கிலோமீட்டர் அசால்ட்டாக நடந்துருவாங்க. ஆனால் அந்த 3 கிலோமீட்டர் இவங்க வந்து பஸ்ஸில் போகிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, யானை அதிகமாக இருக்குமாம் இந்த இடத்துல. நம்ம இப்போ அந்த வழி தான் போவோம். அதை தாண்டி தான் நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகணும்.
இதுக்குள்ளே எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் தான் இதுக்குள்ளே எங்கேயோ ரொம்ப தூரம் போய் தான் மீன் பிடிக்கிறாங்க. மீன் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று 2 கிலோவுக்கு மேலே அந்த மாதிரி சைஸில் இருக்குது. என் கை சைஸில் இருக்குது, இந்த சைஸில் இருக்குது. உள்ளே போய் பிடிக்கிறாங்க மீன். இப்போ வேறு மாதிரி மீன், அந்த மீன் வந்து மார்க்கெட்டில் வராது. இந்த மாதிரி எதையாவது வாங்கிட்டு தான். இப்போ விளாங்கெல்லாம் எப்படி வராது இல்லைங்க மார்க்கெட்டுக்கு, எப்போ ரேராக தானே வரும். இவங்க அங்கே கொண்டு வர்றது வாய்ப்பு கொண்டு வர முடியாது. ஆனால் இவங்க விற்கிறாங்களாம் அங்கே இடம் போட்டு. பயன்பாட்டுக்கு. ஆமாம், இங்கே எல்லாம் மற்ற அளவுக்கு மட்டும் கொடுப்பாங்க. வாங்க மாடி வாங்க. கிலோமீட்டர் உள்ள இல்லை, ரோட்டு மேலே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த 3 கிலோமீட்டருக்கு பஸ்ஸில் தான் போவாங்களாமா. ஏன்னா இங்கே யானை கொஞ்சம் அதிகமாக இருக்குமாமா. அது இந்த தண்ணியில் தான் முதல்ல இருக்குது. இந்த இடத்துல இதில் தான் சொன்னேன், முதல்ல போர்டே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி வித்தியாசமாக காட்டில் கிடைக்கிறதுல அங்கேயே வாங்கினா தான் உண்டு. நமக்கு அங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பார்த்தாலே சும்மா அங்கே லட்டு மாதிரி கிழங்கு மாதிரி இருக்குது. ஜிலேபி இல்லடா, அது வேற என்னமோ ஒரு மாதிரியா இருக்குடா. அந்த ட்ரவுட் ஃபிஷ் மாதிரி இருக்குது. அப்படியே அது மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல யானை அதிகங்களாவா? இந்த இடத்துல தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த எலிஃபென்ட் ஜோன் மேப்லேயும் போட்டிருக்கும். யானை கையன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. யானை கைன்னாங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜிலேருந்து எலிஃபென்ட் ஜோன் போட்டிருக்கு. இந்த இடத்துல அதிகமாக இந்த அதிரப்பள்ளி ரேஞ்சில் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக நடமாடலாம். சாணி இருக்கு பாருங்க, சாணி தான் இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் மாதிரி தெரியுது. அது இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இரவு வந்து ரைட் ஏறி போகிறீங்களா? எடுத்துக்கிறேன். சார் உங்களுக்கு அங்கே பின்னாடி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷுண்ணா. ஆமாண்ணா, ஈரம் அப்படியே இருக்குண்ணா. போல ஈரமாகவே தான் இருக்கு. ஈரமாக இருக்குது, ஸ்மெல்லு அப்படியே நல்லா இருக்கு. பூச்சி அதான் அவர் சொல்கிறாரு, இந்த 3 கிலோமீட்டர் ரோடு மேலே தான் இருக்குதாம்மா வீடு. ஆனால் போக மாட்டாங்களாம்மா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்களாம்மா. ஃபாரஸ்ட்ல எடுக்கலாம், ஒரு லாரி லோடு அளவுக்கு எடுக்கலாம். வேறு எந்த வழி போகுது இதுக்குள்ள வந்து அதே தாங்க இருக்கு. நடமாட்டமே அந்த பக்கம் நடமாட்டம் இல்லை. இங்கிட்டு தான் இருக்கு. இங்கே போனா போக மாட்டேன்ட்டாங்க. இல்லை கால் சரி உள்ளே போயிடுச்சு. ஆமாம், ஒரு 5-4 அது மாதிரி இருக்கு. போட்டு இருங்க, எங்கேயோ ஒரு வகை பிடிச்சல இருக்கு. ஏன்னா இப்போ பொதுவாக இப்போ இந்த காட்டில் இந்த ஆதிவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யானை இதெல்லாம் பார்க்காம அவங்க வந்து நடந்து போயிருப்பாங்க. ஃபாரஸ்ட் போய் நடந்து போகிறாங்க. இவங்க மெயின் ரோட்லேயே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ஹை எலிஃபெண்ட் ஜோன் தான். நல்லா தான் இருக்கு, நாடிக்குது. ஒரு 20 நிமிஷம் டைமிங்கில் வரலாம். இல்லை அவர்கிட்ட கேட்டேன், யானை இண்டு அப்படின்னாரு. உள்ள இண்டுன்னாரு. அதாவது ரோட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் எங்கேயோ
இறங்க வேண்டியது இல்லைங்க, எளிதாக இருக்க மாதிரி இருந்தால் டக்குன்னு அங்கங்கே இருக்கு. பார்த்துக்கோ. சரி இல்லை போவோம். இது சைடு மிரர் கேமராவா? வண்டி இப்போ லேட்டஸ்ட் காரில் வந்து வாடகை கட்டி அதுக்கு கரண்ட் அதாங்க. அதாவது முதலகிட்ட இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா எங்கிட்ட மாட்டிக்குவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. போட்டுருங்க. வெள்ளச்சாட்டு போகிறீங்களா? இது வெள்ளச்சாட்டு இல்லைங்க, இது புழா. புலா உங்களுக்கு தான் புலா ரொம்ப பிடிக்குமே, போகிறீங்களா? வெள்ளச்சாட்டுன்னா இறங்கலாம். ம். வெள்ளச்சாட்டு இறங்கலாம். இது வந்து புழா கூட இல்லைங்க, இது வந்து ஒரு ஏரி. வளச்சல் டிவிஷன் பாருங்க நினைக்கிறேங்க. குட்டி முதல்ல துள்ளுது பாருங்க. நான் போனேன். இல்லை நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹோட்டல் பண்ணி விடுறீங்க. நாங்கள் என்ன பண்ண முடியாது. இது போக ட்ரைபல் ஆஃபீஸர் ஒன்று இருக்காங்களாமாங்க, அவங்களையும் வந்து எடுக்கணுமாம். அவங்ககிட்டயே பர்மிஷன் வாங்கணுமா. டிஎஃப்ஓ பர்மிஷன் கொடுக்கறது போக ட்ரைபல் ஆஃபீஸர் இவங்க ஹெட் ஒருத்தங்க இருக்கிறாங்களாமா ஆஃபீஸ் வச்சு, அவங்களும் பர்மிஷன் கொடுத்தால் மட்டும் நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியுமாமா. இல்லையாமா? இல்லீகலாக போகிறது சொல்லிடலாம் இருக்கு. மக்களே இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரைபல் வில்லேஜ். இங்கே ஃபென்ஸ் போட்டிருக்கு, இதை தாண்டி உள்ள போகக்கூடாது. போகணுன்னா சாலக்குடி ஃபாரஸ்ட் டிஎஃப் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். அது ஒரு வீடு இருக்குது, இதை சுற்றி ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. இது என்ன அம்பலம்? ஏதா அம்பலம்? மല ദൈവങ്ങളാ ട്രൈബൽസ് മുറിക്കണേ അവരാ ഇതിന്റെ ഇതാണ്. വലിയ ആൾ ഉള്ളിൽ പോകാൻ പറ്റില്ല. ഇവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ട് നിൽക്കുക ആന ഇപ്പൊ വരും ആന. യാന വരുங்களா? ഓ ഇപ്പൊ വരും ആന. ഇതാ ഇതുവഴി റോട്ടാണ്ട ഒരു 7 മണിയാവുന്ന റോഡ് അവിടെ ഫെൻസിങ് ടൈമാണ്. അത് കവർ ചെയ്യും. இது வந்து உங்க ഈ വഴിയിൽ ആന ഉണ്ടാകും. അയ്യോ കാലത്തെ പാൽ വണ്ടി ഉണ്ടല്ലോ, മിൽക്ക് ബാൻ, അതിനാല ഈ കുറച്ച് ഒരു കിലോമീറ്റർ അപ്പുറം തള്ളി ഇതുവരെ കൊണ്ടുവന്നു. ഞങ്ങള് കണ്ട് കാലത്ത് 6:30 ആയപ്പോഴും. ഇന്ന് രാവിലെ? ഇന്ന് കാലത്ത്. എത്ര മണിക്കാ? 6:30 ആയപ്പോ ഞങ്ങൾ അവിടെ നിന്ന് എഴുതിച്ച് ഞങ്ങളൊരു 5 മണിയാകുമ്പോ എഴുതി ബാത്റൂമിൽ പോകണമെങ്കിൽ അവിടെ പോകണം. അവിടെ നിന്ന് ഞങ്ങള് വന്ന് ഞങ്ങൾ 6 മണിയാകുമ്പോ ജംഗ്ഷനിലെത്തും ചായ പിടിക്കുന്നത്. അവിടെ ചെന്നപ്പം ഈ മിൽക്ക് ബാൻ പുറത്തോട്ട് വരണേ ആനയും ഉണ്ട്. யானை வந்துச்சு. இப்போ எத்தனை மணிக்கு வரும் யானை? இப்போ இங்கே ഒത്തി കഴിയാന്നിട്ട് വരും. നമ്മൾ ഇവിടെ കിടക്കണമെങ്കിൽ ഈ റോട്ടയാണ് പറഞ്ഞത്. റോട്ട വന്ന് അവിടെയൊക്കെ ഇറങ്ങി ഉപദ്രവിക്കില്ല. ബുദ്ധിമുട്ടില്ല. ബുദ്ധിമുട്ടില്ല, പക്ഷെ വിഷയമാണ്.
அது முன்னாடி போகும் ആ. ஏட்டா ഈ வழி കൂടി போனா சரி ഇത് ഫോറസ്റ്റിന്റെ തേക്കാണ്. തേക്ക് തേക്ക് മുറിക്കും. അത് അവിടെ ഈ ഞാൻ ഈ പറഞ്ഞ സ്ഥലത്തൊക്കെയാണ് മുറിച്ചോണ്ടിരിക്കുന്നത്. ஆ ഇവിടെ വരെ ഉണ്ട്. ഓ ആന വരും ആന വരണ്ട മാനയുടെ ഏരിയയാണ്. എവിടെയെങ്കിലും വരും சரி சரி சரிங்கடா நன்றிங்க ഓക്കെ ഏട്ടാ താങ്ക് சரி തന്നെ ഇറങ്ങി പോயிருந்துச்சு அவ்வளோதான் அழுதுருப்பேன் மணி கரெக்டாக 7:30 ஆச்சு 7:15 ஆச்சு கொஞ்சம் அந்த வளைச்சல் செக் போஸ்ட் தாண்டி ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் ஏன்னா பாப்பா ஏதாவது உணவு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஆமாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் சரி குழந்தைய இருந்ததுனால இங்கேயே ஒரு சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு ம் புறப்படுறோம் போகிறோம் அதிரப்பள்ளி நைட் ரைடு இனி இதுக்கப்புறம் வண்டி எதுவும் விட மாட்டாங்களா அவ்வளோ 6 மணியோட அங்கே முடிஞ்சதுங்க இங்கே அந்த பக்கம் வர வண்டி வருங்க நமக்கு எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குறாங்க 7:45 இல்லைங்க நம்ம ஊருக்கு 10,000 போல இருக்குதுங்க என்ன 11 ஆகி போகுது வாண்ணா ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குல்லண்ணா லைட் மட்டும் நான் பார்த்துருக்கேன் கரெக்டாக தான் இருக்குங்க